தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஜாப் பற்றி தாங்க. இந்த ரயில்வே துறை வேலைக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ரைட்ஸ் லிமிடெட், அதாவது ரயில்வே துறையோட ஒரு இன்னொரு யூனிட் தான் இந்த ரைட்ஸ் லிமிடெட். ரயில்வேக்கான மேம்பால பணிகள், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் யூனிட். இவங்க கிட்டேருந்து ஒரு புதிய அப்ரெண்டிஷிப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான அப்ரெண்டிஷிப் தான் அது. ஓகே, ஃபஸ்ட்டு இதற்கான ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னும் 25ஆம் தேதி கடைசி தேதினும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்ரெண்டிஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப், டிப்ளமோ அப்ரெண்டிஷிப், அதுக்கப்புறம் ட்ரேட் அப்ரெண்டிஷிப், 3 வகையான அப்ரெண்டிஷிப் கொடுக்குறாங்க. ஸோ கிராஜுவேட்டை பொறுத்தளவுக்கு 14,000 உங்களுக்கான சேலரியும், டிப்ளமோ அப்ரெண்டிஷிப்புக்கு 12,000 ஸ்டைஃபண்டும், ஐடி அப்ரெண்டிஷிப்புக்கு 10,000 ரூபா ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங்கும் இருக்குது, நான் இன்ஜினியரிங்கும் இருக்குது. இன்ஜினியரிங்க்கு 112 வேக்கன்சி. இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிஇ பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு 29 வேக்கன்சி. பிஏ, பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி மற்றும் பிசிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு 2 இயர் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியாது. அடுத்து டிப்ளமோ அப்ரெண்டிஷிப் பொறுத்தளவுக்கு 3 வருஷம் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் லேட்டரல் என்ட்ரியில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ண முடியாது. ஐடிஐ பொறுத்தளவுக்கு 2 இயர்ஸ் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 223 வேக்கன்சிஸ். ஸோ இப்போது அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தாச்சு. அதற்கான டீட்டெயில்டு டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு 46 வேக்கன்சி, இன்ஜினியரிங்கில் சிவிலுக்கு 46, ஆர்கிடெக்சருக்கு 2, எலக்ட்ரிக்கலுக்கு 22, சிக்னலுக்கு 6 வேக்கன்சி, மெக்கானிக்கலுக்கு 33, கெமிக்கல் மற்றும் மெட்டலர்ஜிக்கலுக்கு 3 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான டிசிப்ளினில் நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட்டை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அது கொடுத்துருந்த சம்மந்தப்பட்ட டிகிரியோ டிப்ஸ் அதில் கேட்டிருக்க சம்மந்தப்பட்ட டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸுக்கு 16 வேக்கன்சியும், ஹெச்ஆருக்கு 13 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ பொறுத்தளவுக்கும் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் மற்றும் மெட்டலர்ஜிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு டோட்டலாக ஒரு 36 வேக்கன்சியும், ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா கேட் ஆப்ரேட்டர், டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலுக்கும், டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கலுக்கும், எலக்ட்ரீஷியனுக்கும் கொடுத்துருக்காங்க. அதர் ட்ரேட்ஸ்க்கும் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த அதர் ட்ரேட்ஸை பொறுத்தளவுக்கு வெல்டர், ஃபிட்டர், டர்னர், பிளம்மர், மெக்கானிக், மிஷின் மெக்கானிக்கு இல்லைனா மெக்கானிஸ்ட், இவங்க யாராவது அந்த 2 போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களோட மெரிட் லிஸ்ட் மார்க் அடிப்படையில் எடுக்கிறாங்க. நோ ரிட்டன் டெஸ்ட், நோ இன்டர்வியூ, எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட டிப்ளமோ, ஐடிஐ, இன்ஜினியரிங்கில் எடுத்திருக்கக்கூடிய பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி அதை வச்சு தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதிலே கீழே பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் அப்ரெண்டிஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது யார் யாருன்னு பாருங்கள். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, ஆல்ரெடி அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் எடுத்தவங்க, ரிசல்ட்டுக்காக, அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க, அதே மாதிரி 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்க யாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு நாட்ஸ் எஜுகேஷன் போர்ட்டலில் அப்ளை பண்ணணும். இதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்மையும் ஃபில் பண்ணணும். அதாவது அப்ரெண்டிஷிப் இந்தியாவில் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணணும், டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க, அதே மாதிரி டிகிரி முடித்தவங்களாம் போர்ட் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, நாட்ஸ் போர்ட்டல், அதில் அப்ளை பண்ணணும். இந்த 2 போர்ட்டல்லையும் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அலாட்மெண்ட் நம்பரும் கொடுப்பாங்க. அதை வந்து இங்கே இருக்கிற இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு அவங்க டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புவாங்க. நீங்கள் போய் அந்த அப்ரெண்டிஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியன் ரயில்வேஸோட ஒரு சப் யூனிட்டுங்க.
ஸோ ரொம்பவே நல்ல ஒரு வேக்கன்சி, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு இவங்க ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் போடும்போது நீங்கள் கிடச்சிது அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரைட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருமே ரைட்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள்.